வந்தியா? ஆமாங்க. எதுக்குறதுக்கு உனக்கு நேரம் இல்லை இன்னைக்கு. பாபாவா எதுக்குறேன்? நமக்கு நேரம் அதிகம் வேணாம். ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிடம் போதும். உங்க சரக்கு வச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். சரக்கு இருக்கா? பாட்டியா நானே இல்லாம திடுறேன். ஏங்க நீங்க என்ன சரக்கு சொல்றீங்க? 10 மணில இருந்து பையன் தானே கிரீனா ஒண்ணு கிடைக்கல. முத்துவேலு நீங்க என்ன சொல்றீங்க? ஏண்டி சண்டாளி நீ வேற. அதனால எதற்காக வந்திருக்கீங்க? நான் தேடி வந்த ஒரு மான், அழகிய மானை தேடி வந்திருக்கேன். ஏப்ல மானை தேடி வந்தாராம்ல. இவர்தான் மானை தேடி வந்தாரா? இவர்தான் மான் துரத்தி. அப்படியா? மானை துரத்தி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அதான் மானை துரத்தி வந்திருக்கீங்க. மானை தேடி. ஐயா மானை எங்க பாத்தீங்க? இங்கதாங்க. இங்கதானா? ஆமாங்க. இங்க என்னன்னா எங்கனக்குள்ள பாத்தீங்க? இங்க நிக்குதுங்க. உங்க இடத்துல வந்திருக்கேன்ல. இங்க வாங்க. உங்க இடத்துல வந்திருக்கேன்ல. சரி. நீங்க என்ன செய்யணும் முதல்ல உங்களுடைய குல ஆச்சாரப்படி? நாங்க வரவேற்பு கொடுக்கணும். சொல்லுமா. யோ, ஆடி குடுக்கவா இல்ல பாடிய குடுக்கவா? நான் ஆடி கொடுக்கிறேன். உன் பாடிய கொடு. நான் பாடிய கொடுத்தா அதோட ஆள் அவுட் ஆயிடுவார் பாத்துக்க. இப்போ இட்லி மானை தேடி வந்தவரே பாப்பரசிங்க. காத்துறதே என் பொண்டாட்டியே நேத்து வந்தே வந்து தள்ளிக்கிட்டு போனது மாதிரி இல்லையா? போய் என்னை பிடிச்ச கரை உன்னை பிடிச்சுக்கிருச்சு. போ சாப்பிடு சாப்பிடு போ. எப்படி பெருந்தமையான மனசு. ஆனா நீ போறது சரி, எனக்கு வாரிசோட வந்துடும். தெரியாம வர்ற ஊர் அந்த பிள்ளைய உள்ள உள்ள கூட்டிட்டு போறாங்களே எதுக்கு? நீங்க மட்டும் அங்கேயே உட்காந்து அமைக்கிட்டே இருங்க. அதை சொல்லுங்க. நாலு வந்தாரு உள்ள ஓட்டி போனாரு சீனை மூடாங்க. உள்ளே வந்தவுடன் கதவை மூடும் சொன்ன மாதிரி சீனை மூடும். உனக்கெல்லாம் கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? நீங்க இல்ல 10 வருஷம் இது போவியா கிட்டத்துல? ஏன் அமுக்கம்ல நீ வந்து எப்படி அமுக்குவான்? இது யாரு தெரியுமா? உன் தங்கச்சி. ஆமா தங்கச்சியா நீங்க? முதல்ல சொல்லல எனக்கு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியா? இவளும் ஒரு நோக்கத்துல தான் இருந்தாரு. ஆமா 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. ஆக்கில நீ வேற இல்லமா ஆமா ஆக்கில கூப்பிடு ஆமா நான் போன் மட்டும் தான் பேசுறேன். இல்லங்க நீ உன் தங்கச்சியை பார்த்துட்ட. என் தங்கச்சிய பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்கு நாங்க பார்க்கணும். நீங்க பாடுறத
பாதுகாப்பு பேசுவேன். அப்படிங்களா? பரவாயில்ல. அப்படிங்க. 10 மணில இருந்து அந்த ஆளு தான் பண்றாரு. சரி. எனக்கு ஒப்பலங்க. ஒப்பல. நான் சாந்தி ஐயா. வாங்கப்பு வாங்கப்பு. இன்னும் ஒரு ஊர் போடுறியா? நம்ம ஆளுக்கு கொஞ்சம் இன்னும் பத்தலையா? பத்தல. என்ன பத்தல? இருக்கட்டுமியா? நம்ம பக்கம் தானே, அதை கோச்சுக்க மாட்டேன். அந்த வந்துருவாங்க, அந்த வந்துகிட்டு இருக்கு. ஏன் தங்கச்சியை கூப்பிடுறேன்? தங்கச்சி எந்த மருமகன் நல்லா பாக்க, மாமியா நல்லா தெரியுதுன்னு. எங்க அக்கா அப்படி குத்தம் பச்சை சொல்றேன் பாருங்க, அக்கா குத்துற தம்பி உட்காந்து இடம் பிடிச்சு பாரு.
இருக்கையும் கூத்தாடி போய் கிழக்கை பாப்பேன் அந்த கதை சரியா இருக்கு எங்க அண்ணன் முத்துவேலனுக்கு அந்த கதை எங்க முத்துவேலனுக்கு சரியா இருக்கு நேத்த விட்டு காவேரி வேகமாடா என்னதே வேகமா போய் வீட்டுல என்னதே பண்ண போறேன் போய் தூங்கத்தேன் பாரு இன்னைக்கு எந்த ஒரு நாடகம் தெரியல எங்க வர்றது இன்னைக்கு நம்ம தானா இல்ல யாரும் தெரியல கரிசல் குளம் வரானு இன்னைக்கு ரங்கையம்பட்டி நான் கரிசல் குளம் பரவாயில்ல நானே வீட்டுக்காரர் போயிட்டு வரேன் நீங்க அடுத்து நடந்து பாப்போம் இருந்தாலும் யார் வந்திருக்கிறது வேடவர் மானம் தேடி வந்தாராம் மானம் தேடி வந்தாரு நம்ம திரைப்படத்துக்குள்ள மான் வருமா நான் மான் வெல்ல மயில் வெல்ல போயேன்றேன் அவர் இங்கதான் நிக்குதுன்றாரு நான் போயேன்றேன் அவர் ஒரே வார்த்தையில மான் இதுக்குள்ளதான் அண்ணே இங்க பாருங்க மயில் தானே இருக்கு இது என்ன பைபாஸ் ரோடா இதுக்குள்ள போக இல்லம்மா இந்த வனத்துக்குள்ள இப்படித்தான் போச்சுன்றாரு வனத்துக்குள்ள இந்த வழியா போயிருந்து சொல்லிருக்காரா அடடடா இந்த வழியா போனா அண்ணே மான் வரலன்னு சொல்லலாமா வந்தவர் முதல்ல வரவேற்கணும் நமது குலம் மரபுபடி வருக நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையை கை கொள்ளும் வில்லெடுத்து விளையாடும் வேண்டி வருத்துள்ள தலைமை வருக தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம கொடுத்த இங்க 2 பேர் வாங்க இங்க 2 பேர் வாங்க போக கூடாது உத்தம கொடுத்தாரே வருக பறவைகளில் கருடனை போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அனந்தன் போல விளங்குவோரே வருக சேனாதிபதிகள் முறைகளை போல தேவர்களின் எந்திரனை போல காட்சி வருக தாங்கள் யார் இங்கு வந்த காரணம் என்னவென்று எடுத்துக்கொள்ளுங்கள் எங்களால் முடிந்த உதவியை தாங்களுக்கு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம் வேடுவரே இது வரைக்கும் நைட்டு 10 மணில இருந்து புத்தனேந்தல் கிராம மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம இன்னைக்கு இவ்வளவு மக்களை பார்த்திருக்கோமா இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல இவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்க இந்த ரசிகர் கூட்டத்துக்கெல்லாம் நல்லா ஒரு ஆடி பாடி நம்ம குல வழக்கப்படி நன்றியை சொல்லிட்டு போகாம இப்படியே போனீங்கன்னா எப்படி ஏமா எப்ப பார்த்தாலும் பாடிய காட்டினா பாடி இருந்தாலும் எடுத்து காட்டிடுவேன் பாடி போடலாமா போங்க முதுகுளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏய் அடுத்து கவனிச்சுக்கிறீரு கூடாது இன்னைக்கு எத்தனை மணி முன்னால உட்காருங்க குலத்தின் குல விளக்காய் திகழ்கின்ற குலமகளே என்னுடைய குறிக்கோள் உண்டு கண்டேன் மானை கணிதொட்டு பெறக்கூடிய மான் இது உள்ள அழகிய மான் அற்புதமான மான் ஓவியமான மான் கண்டவர் மனம் மயங்கக்கூடிய அதே அற்புதமான ஒரு மானை பார்த்தேங்க நான் வந்ததுமே முதல்ல கூட அண்ணனை பார்த்து கேட்டேன் அவர் மான் இல்லைன்னு சொல்லுங்க மானை பார்க்கன்னு சொன்னாரு அடுத்தபடியாக உங்களுடைய தோழியரை பார்த்து கேட்டேன் அவர்களும் மான் இல்லைன்னு சொல்ல மானை பார்க்கன்னு சொன்னாங்க நிறைவாக இந்த தலைமைங்க முறையில் உங்களுடைய முறையான அனுமதி பெற்று என்னுடைய அன்பிற்கிரிய மானை இங்க பாருங்க கூட்டி போன ஆசை நோக்கமாக இருக்கிறது அதை நான் தேடி வந்த மாதிரி எப்படிப்பட்ட மான் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு நான் சொல்றேன் சிறப்புகளை மானோட சிறப்புகளை எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரியர்த்தி வந்தாரா கட்டா
தேடி வரலாம், ஒரு புளியை தேடி வரலாம், ஒரு கரடியை தேடி வரலாம். அதெல்லாம் கடிச்சு போடு. அந்த பையன் இருக்குல்ல, மானுக்குவே பல்லு இல்ல கடிக்காதுன்னு அப்படி ஐடியா நேக்க வர்றாங்க. சங்க கடிக்கு. இருந்தாலும் இவர் தேடி வந்தது மாடு. நம்ம ஊர்ல எங்கேயாவது மாடு இருக்காக்கா? ஒரு பொய் பையா சொல்றாரு தானே. பாருங்க இந்த பகுதி பூராமே வேலிக்கரோட நிறைஞ்சிருக்கு. வேலிக்கரை பக்கம் மாடு இருக்கும். தேடி வந்த உண்மையிலேயே மாண்டானா? அம்மா எங்க நம்ம மாடுகள்? ஆமா அழகியமா, அற்புதமானமா. இங்க பாருங்க, அழகுன்னு அழகு, இப்படி ஒரு அழகு. அடடா, பேர் அழகான மாடு. பரவாயில்லைங்க வேடுவரே, மாடு வந்து இவ்வளவு அழகா இருக்கு சொல்றீங்கல்ல. சரி, மாடை வந்து நீங்க கண்ணு கிட்ட பாத்திருக்கீங்களா? அவ்வளவு தூரம் துரத்தி வந்திருக்கீங்க. கிட்டத்துல பாத்தீங்களா இல்ல எட்டமாவே பாத்தீங்களா? இங்க நின்றுகிட்டு இருக்குன்னு சொல்றேன், நீ கிட்டத்துல எட்டு கேக்குறீங்க. ஏங்க இந்த பாருங்க, இந்த நிக்குது. என்ன பாருங்க, நான் மற்றவங்க மாதிரி சுத்தி வச்சு பேச மாட்டேன். இங்க பாருங்க வேடுவரே, நான் அப்படிலாம் விட மாட்டேன். இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கள விட்டு நினைச்சுக்கலாம். 10 பேர் இருந்தாலே 10 மணி வரைக்கும் பேச நினைக்கிறேன் நானு. நீங்க இத்தனை பேர் இருக்கீங்களா, விடுவேன் நானு. இங்க பாருங்க, நான் மற்றவங்க சுத்தி வச்சு பேச மாட்டேங்க. சரிங்க வேடுவரே, நான் தேடி வந்தது. நீங்க தேடி வந்தது நான் சொல்ல விடவே மாட்டேன். நீங்க தேடி வந்தது உண்மையிலேயே மாண்டானா அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும். போக்கிரிக்கு போக்கிரி ராஜா வாங்க. யாருமே இல்லாம காலையில முடிய போற டைம்ல போறாங்க. ஒண்ணுக்கு முடிய போற டைம் வயிறு முட்டிக்கிச்சுல, அப்புறம் என்ன ஒண்ணுக்கு போக மாட்டாங்க. நீங்க தேடி வந்தது மானா மான் குட்டியா? இங்க பாருங்க, மானும் கிடையாது, மான் குட்டியும் கிடையாது. அப்புறம் எப்படிங்க விடுவாரு? நல்ல பருவம் இருக்குங்க. பருவமுள்ள மான். பருவமுள்ள மெட்டமா. அதுவும் சரிதாங்க வேடுவரே. பருவம் அதாவது பன்னிக்குட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல பன்னி பழகுட்டி போடுவாங்க. பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பன்னிக்குட்டி பாக்குறதுக்கே நன்றாக சாக்கடைக்குள்ள எல்லாம் படுத்து பெறணும். ஆனாலும் அந்த பருவம் வந்துருச்சுன்னா அதனோட அந்த தன்மை வந்து மாறுபடும். அப்படியே பளபளபளன்னு இருக்குவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து பருவமான மானை தேடி வந்திருக்கீங்க. மானை தேடி வந்திருக்கீங்க. இந்த கையில என்ன வச்சிருக்கீங்க? கடை. சிலிமோ கடை. இது எதுக்காக யூஸ் ஆகும், பயன்படும்? அங்க பாருங்க, உலகத்துல எந்த பொருளை கேட்டாலும் கவர்ந்து இழுத்து சேர்க்கிற தன்மை இந்த அம்பு கொண்டு. கண்டிப்பாக. ஆமா, அதாவது நான் இதுவரைக்கும் சந்திச்ச ராஜபாட்டுகளே திறமையாக ராகங்களை சொல்லி பாடக்கூடியது வந்து அண்ணன் பழனிசாமி என்ன இருக்காரு. பழனிசாமி என்ன KPS ராதாகிருஷ்ணன் கூட இருப்பாரு. அவர் ஒரு ஆளு, நீங்க ஒரு ஆளு, என் வீட்டுக்காரர் ஒரு ஆளு. இந்த மாதிரி குறிப்பிட்டு எண்ணிக்கையிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகங்கள். பழனிக்குமாரன் வந்து அவர் வந்துட்டு இப்பதான் ஒரு போன மாசம் சந்திச்சுட்டு வந்தேன். அப்படி பார்க்க ராகங்களை வந்து அருமையாக சொல்லக்கூடியவர். ராகங்கள்ல வந்து 72 மேலகர்த்தா ராகங்கள் இருக்கு. அண்ணன் பார்க்கல முடியாது என்ன 72 மேலகர்த்தா ராகங்கள்ல வந்து சுத்த மத்தியமா 36, பிரதிமத்தியம் 36. அதை பாருங்க, கனகாங்கி ரத்னாங்கின்னு தொடங்கி கடைசியில அந்த 72வது ராகம் என்னதான் இருக்கணும்னா ரசிக பிரியா. முதல்ல தொடங்குறது கனகாங்கி. கனமான எந்த ஒரு பாறையாக இருந்தாலும் சரி அதை கரைக்க கூடியது இசை அப்படின்னு சொல்லிருக்காங்க. கடைசியா 72வது ராகம் வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா ரசிக பிரியா அப்படி வச்சிருக்காங்க. இந்த ரசிகர்களுக்கெல்லாம் பிரியமாக பிரியா கொடுக்கக்கூடியதுதான் ரசிக பிரியா. அப்ப பாருங்க, அந்த காலத்திலேயே அந்த ராகங்கள்லாம் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். பண்ணி மட்டும் போட்டு வரட்டும். போக்குரிக்கு போக்குரி போட்டு விடுங்க. தேடி வந்தது உண்மையில் மாடா, வந்திருந்தால் இல்லை என்பேடா. இன்றைக்கும் நாட்டாடையா தலைவியின் நாட்டில், என்றைக்கும் உண்மை மொழி சொல்வேனே பாட்டில். தேடி வந்தது உண்மையில் மாடா, வந்திருந்தால் இல்லை என்பேடா. இன்றைக்கும் நாட்டாடையா தலைவியின் நாட்டில், என்றைக்கும் உண்மை மொழி சொல்வேனே பாட்டில்.
ஒரு நபரை காணவில்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கருப்புசாமி அவரை வந்து 5.5 அடி உயரம் இருப்பாரு, அவருக்கு வயது 45, கிராமம் புத்தனேந்தல் அப்படின்னு சொல்லி அவரோட விலாசம் எல்லாம் வந்து செய்தித்தாள்களை கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட மான் இங்க வந்திருக்கின்றீங்க, அந்த மானுக்கு உண்டான அங்க அடையாளங்களை சொன்னீங்கன்னா நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, அருமையான பாடல் பாடுனீங்க. நல்லா பாருங்க, நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு நாடகங்களை செல்வதுண்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு வழியை சந்திப்போம். ஒவ்வொரு சந்திக்கும் போது ஏன்டா உங்களை சந்திச்சானப்பா, ஆனா இப்படி பிள்ளைகளை சந்திக்கும் போது தினசரி சந்திக்கூடாது. அந்த உற்சாகம், கண்டிப்பாக அந்த உற்சாகம் தான் தொழில். பாருங்க, சின்ன வயசுல பம்பர் சுத்தி விளையாடுறீங்களா? பம்பரை சுத்தி விளையாடுறீங்களா பேரும்? அப்ப அந்த பம்பரை நிலையா சுத்தம் பார்த்துருக்கீங்களா? நிலையா சுத்தம். அப்புறம் என்ன ஆகும்னா அங்கிட்ட ஆடி ஆடி கீழே ஊத்தும். என்ன காரணம் தெரியுமா? அந்த பம்பரத்துல எப்பொழுது அந்த சாட்டையுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும், அப்ப நிலைய நின்று சுத்தம். அந்த ஆற்றல் குறையும் போது அங்கிட்ட ஆடி கீழே விழுந்துடும். அது போலவே நம்ம எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், அதுல முழு கவனம் எது செலுத்துறோமோ அப்பொழுது வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய தொழிலை மகிழ்ச்சியோடு செஞ்சாதான் மக்கள் மகிழ்ச்சியோட பாப்பாங்க. அந்த அதிகாலை இந்த சுப முகூர்த்த வேளையில திருமணம் நடந்தாகணும். அது நம்ம கிராமத்துக்கு நல்லது. தாய்மார்கள் வீட்டுக்கு போயிடாதீங்க. அத்தா பெருமானோட திருமணத்தை பார்த்துட்டு முருகனோட வேல்ல ஆசீர்வாதம் பெற்று எல்லாரும் போகலாங்கம்மா. கீழே போடுங்க. இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து முக்கியம் அல்ல, இன்னும் ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான் வந்துருவாரு. முருகனோட வேல்ல வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கணும். ஒண்ணும் இல்ல, முருகனையும் வழி நம்ம நேர்ல பார்த்ததே கிடையாது. படங்கள்ல பாக்குறோம், சிலைய பாக்குறோம். ஆனா நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பதான் இருப்பாருன்னா நடிச்சு காட்டுறோம். அந்த காட்சியை காண்டால் யாராவது பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல அந்த தோஷங்கள் தீரும் அப்படிங்கிற ஐதீகமாகவே முருகப்பெருமான் திருமணத்தை நீங்க எல்லாம் இருந்து பார்க்கணும். நம்முடைய கிராமத்தின காலத்தினாலே நான் தேடி வந்த மாதிரி எப்படிப்பட்டமான் அவர் அங்க வரையில சொல்லி
சொல்ற அடையாளங்கள்லாம் பார்த்தா மானுக்கு உண்டான அடையாளம் மாதிரி தெரியல வேடுவரே. நான் தேர்ந்த மான் நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, உலகத்தே அழகான பெண்ணிதாமா உலகத்திலேயே. ஆக நான் தேடி வந்தது இலக்கியத்துல பெண்ணிற்கு மான் இன்னொரு பேர் உண்டு. இதுகாரம் மானே மானே உள்ளம் கவர்ந்த மான் நீதானம்மா. ஆகவே உன்னை பார்த்து எப்படி தெரியுமா? எப்படி தெரியுது வேடுவரே? லா 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 La 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 சொல்லாதீங்க அண்ணா. வந்திருந்தவர் யார் தெரியுமா? வேடுவர் சொல்லி மானத்துல நம்மள போய் சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆனாலே போய் கோழியா இருக்காரு. சரி, நாட்டுக்கோழியா இருந்தா நம்ம முருகனை வணங்குவோம். ஏன் முருகனை வணங்கணுமா? பிள்ளையார் இங்க இருக்காரு, போய் முதல்ல பிள்ளையார் வணங்கிட்டு வா. முதல்ல கும்பிட்டாச்சுல, காலையில கும்பிட்டு முடிச்சிட்டாங்க எல்லாரும். வணங்கலாமா? மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. ஆண்கள், பெண்கள், பொதுமக்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லா பேரும் வாங்க, முன்னாடி வாங்க. இன்னைக்கு நான் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆகவே வள்ளி, சுவாமி, உன்னை திருமணம் புரிவின் நேரமும் காலமும் நெருங்கின்றபடியால் வேலனாகவும்
வீரனாக வந்து உன்னை விளையாட்டு காட்டியது நானே என்பதை தற்போது உணர்ந்து கொள்வாயாக. ஆம் சுவாமி, எனக்கு 2 வரம் வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? முதலாவதாக நமது புத்தனேந்தல் தெய்வேந்திர வேளாளர் சமுதாய மக்கள் அனைத்து மக்களும் எந்த குறையும் இல்லாமல் விவசாயம் செழித்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். 2வது வரமாக தாரத்தில் 2வதாக இருந்தாலும் தரத்தில் முதலிடம் வைத்து அனைத்து நாட்டு மக்களும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணி என்று என்னை போற்ற வேண்டும் சுவாமி. வள்ளி, நீ தாரத்திலே 2வதாக இருந்தாலும் கூட தரத்திலே உனக்கு முன்னுரிமை அளித்து இனிமேல் என்னை நாடி இருக்கிற பக்தர்கள் வள்ளி தெய்வங்கள் அழைப்பார்கள். அது போக இந்த பகுதியில் எல்லாம் மழை பொழிய வேண்டும், ஊர் மக்கள் வரும் அன்போடு ஒற்றுமை வாழ வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும். 2வது வரம் நீ கேட்டது 2, நான் மற்றொன்று சேர்த்தே வழங்குகிறேன். என்னுடைய தாயவள் நிறம் பச்சை நிறம், அந்த பச்சை நிறத்தை உனக்கு தந்து மகிழ்கின்றேன். சம்மதம் தானே? சந்தோஷம் தானே? சந்தோஷம் சாமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கேட்கலாம். நாடு செழிக்க வரும் நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வரும் நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், என தங்கத்தின் ஒரு நல்ல மழை வேணும், பட்டி பெரிய வேணும், பால்பட உங்க வேணும், பட்டி பெரிய வேணும், பால்பட உங்க வேணும், புத்து பெருக வேணும், என தங்கத்தின் ஒரு நல்ல மழை வேணும். பகவானே துளக்கு வந்தி பாதாரே மிக்க குளர் தீரா ஜெய ராமநாதபுரம் மாவட்டம் புதுவத்தூர் வட்டம் புத்தேந்தல் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவர்களுக்கும் தேவேந்திர உள்ள இளைஞர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்து அமைப்பு கொடுத்து நாரதராக்கும் கொடுத்த அனைத்து இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என சார்பு நான் சார்ந்த கலை கொடுத்த சார்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை தம்பி விருதுநகர் மாவட்டம் திருப்போணம் அருகே ஓடாத்தூரை சேர்ந்த அருமை தம்பி ஆர்ஜே தவம் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அன்னார் சிறந்த நாரதர் சந்திரமோகன் அண்ணா அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பக்க மேளங்கள் இருந்து அருமையான பக்க மேளங்கள் நல்ல ஒரு சிறப்பான குறுகிய காலத்தில் இருந்தாலும் சிறந்த நடிகர்களை கொண்டு நடத்தியாச்சு. அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாடகம் விட்டு மலை எந்த நாடகமாக இருந்தாலும் முன்னாடியே சொல்லுங்க, சிறந்த போல அமைச்சு தருவோம். அது மாதிரி அமைத்து கொடுத்த அனைத்து